ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அதனால அவங்களுக்கு சமைக்கிற அந்த vlog தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதனால கொஞ்சம் லென்த்தியாக போகும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு, நான்வெஜ் 2 பேருமே வராங்க. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமைக்கணும் இல்லையா? ஸோ அதனால அதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் சாம்பார், ரசம், தயிர் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, நான்வெஜ்ஜுக்கு வந்து சிக்கன், முட்டையும் வச்சுருவோம். வெஜ்ஜுக்கு வந்து உருளைக்கிழங்கும் பொரியலும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி அதுவும் வச்சுருவோம். மாங்காய், அவரைக்காய், கேரட் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு சாம்பார் வச்சுருவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால காய் எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுட்டேன். இப்போ காய் எல்லாத்தையுமே வந்துட்டு கழுவி ஒவ்வொன்றா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சமையல் வேலை வந்து ரொம்ப நேரம் இழுத்துருச்சு. ஏன்னா சமையல் எல்லாம் முடித்து எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்கணும். ஏன்னா அவங்க வீட்டுக்கு வராங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு சமையல் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம். சமையல் முடித்தது எல்லாத்தையுமே நம்ம டைனிங்கில் எடுத்து வச்சிடலாம். அதனால ஃபஸ்ட்டு அதை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா சமையல் வேலையை முடிச்சிட்டாலே நம்மளுக்கு ஓரளவு ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா? அதனால நான் இப்போ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நான் பண்ணுற வீடெல்லாம் க்ளீனிங்கு, நீ சமையல் மட்டும் பாருன்ட்டாங்க. அப்பாடா, சரி நம்மளுக்கு இந்த வேலை மட்டும்தான். ஸோ இதை முடிச்சுட்டு கிச்சனை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ அதை மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாங்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா காயெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சாம்பார் மாதிரி இல்லைங்க, சாம்பார் தான். சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாம். பருப்பு பார்த்திங்கன்னா 2 வகை பருப்பும் போட்டிருந்தேன். நம்ம நார்மலாக போடுற துவரம் பருப்பும் மைசூர் பருப்பும் 2மே போட்டு நான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், ஜீரகம், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து காயெல்லாம் போட்டு வதக்கி சாம்பார் மசாலா பொடியெல்லாம் போட்டு தண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து குக்கரில் ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு விசில் மட்டும் வச்சிட்டேன் அப்படின்னா காயெல்லாம் வந்து ரொம்ப குழையாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணுவேன். இப்போ காயெல்லாம் எதுவும் போடலை அப்படின்னா நான் வந்து நார்மலாகவே வந்துட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு குக்கரில் வச்சு தாளித்து மட்டும் ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கழுவிட்டு ரெடி பண்ணி மசாலாலாம் போட்டு பிரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதில் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிக்கன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சது, அதுக்கப்புறம் வந்துட்டு வறுத்த கறி மசாலா போட்டு உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பிரட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிரட்டிகிட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி போய் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். வர்றவங்களுக்கு நம்ம நல்லா ஸ்பெஷலாக கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்துட்டு நார்மல் எண்ணெய் தான், வேறு எதுவுமே ஊற்றலை. எண்ணெயில் வந்துட்டு சிக்கன் அப்படியே நம்ம பிரட்டி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சோண்டு அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி இருந்தது இல்லையா, அந்த தண்ணியை அப்படியே ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வேக வச்சிட்டோன்னா அப்படியே கிரேவி மாதிரியும் இருக்கும், அந்த தொட்டுக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வெஜ்ஜு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி பண்ணிவிட்டு சிக்கனும் நல்லா ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு பொரியலும் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே வந்து ஒரு பவுலில் மாற்றி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ஒரே இதில் வந்துட்டு நம்ம மாற்றி மாற்றி எடுத்து வச்சுட்டே இருந்தோன்னா கரெக்டாக இருக்கும். அதனால தான் அப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காயை சாம்பாரில் போட மறந்துட்டேன். ஆனால் அந்த காம்பு கட் பண்ணிட்டேன். காம்பு கட் பண்ணல அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருப்பேன். காம்பு கட் பண்ணிட்டனால அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணுன்றதுக்காக அந்த ஒரு கத்திரிக்காயையும் மாங்காவையும் சேர்த்து போட்டு மாங்காய் கத்திரிக்காய் பச்சடின்னு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்த்தா அது யாருக்குமே தெரியல. இந்த விலாக் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. நானும் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஸ்டிச்சிங் ஒர்க், அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க் இதெல்லாம் இருந்தனால என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடவே முடியல. ரொம்ப நாளாகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இன்றைக்காவது இதை அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா எப்பயும் போல மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரியே மசாலாலாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு வெல்லம் சேர்ப்போம், இல்லை நாட்டு சர்க்கரை. நான் வெல்லம் வந்து இடித்து சேர்க்க டைம் ஆகுன்றனால இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருப்பேன்.
நாட்டு சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப இனிப்பாயிரும் கூடாது. அந்த காரம், இனிப்பு எல்லாமே சேர்ந்து இருந்தா தான் அந்த பச்சடி டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கத்திரிக்காய் போட்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கத்திரிக்காயும் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. யாருமே கண்டுபிடிக்கல. மாங்காய் ஏன்னா அது நல்லா குழஞ்சிருச்சு இல்லையா? அதனால மாங்காய் தான் நினச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாம்பார் வச்சாச்சு. தயிர் ஆல்ரெடி கடையில வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரசம், மிளகு ரசம் தான். மிளகு ரசம் வந்து எப்பயும் போல நல்லா அரைச்சிட்டு, கொஞ்சோண்டு புளிய கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஒரு கலக்கு கலக்கி, கொத்தமல்லி எல்லாமே கலக்கிட்டு, தாளித்து அதில கொட்டிட்டு, அத தூக்கி அப்படியே அடுப்புல வச்சு, ரசம் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு. இது வந்து ஈஸி ரெசிபின்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாரி டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாரி எல்லா சமையல் வேலையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களும் வர்றாங்களா, ஸோ முட்டை ரெடி பண்ணிடலாம். ஏதோ ஒண்ணு சாப்பிடல, உரைக்குது அப்படின்னா முட்டை இருந்தா கூட சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ட்டு, ஒரு 5 முட்டைய போட்டு வேக வச்சேன். ஸோ இந்த மாரி வெஜ்ஜுக்கும், நான்வெஜ்ஜுக்கும் 2க்கும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அன்னைக்கு வேலை எனக்கு இப்படி தான் போச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட மத்த ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க் இது எல்லாமே ஈவினிங் தாங்க பண்ண முடிஞ்சது. காலையில அவங்க வந்துட்டாங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, பிள்ளைகளோடலாம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு, டைம் எல்லாம் அப்படியே போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மத்த ஒர்க்லாம் பார்த்துட்டு, அன்னைக்கு பொழுது அப்படியே போயிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.